முப்பெரும் விழா மற்றும் திமுக பவள விழா கொண்டாட்டம் தொடங்கியிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்போம். சதீஷ் முருகன், வணக்கம். இந்த முப்பெரும் விழாவிற்காக செய்யப்பட்டிருக்கும் சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன, கூடுதல் விவரங்கள்? வணக்கம். திமுக கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி 75 ஆண்டு நிறைவு, அண்ணா பெரியார் பிறந்தநாள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை ஆண்டுதோறும் முப்பெரும் விழாவாக திமுக கொண்டாடி வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு திமுகவினுடைய 75வது பவள விழா நிகழ்ச்சி சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று வருகிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக விழா மேடைக்கு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அமர்ந்திருக்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகளானது நடைபெற இருக்கிறது. முக்கியமாக விருது வழங்கும் நிகழ்ச்சி, இறுதியாக விழா பேருரை முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். திமுகவுடைய பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் தலைமையில் இந்த விழாவானது நடைபெற்று வருகிறது. மூத்த அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் என பல்வேறு நபர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல சுமார் 65,000 பேர் அமரக்கூடிய வகையில இந்த விழா மேடையானது அமைக்கப்பட்டு பல்வேறு சிறப்பம்சங்களுடன் இந்த நிகழ்ச்சியானது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு பவள விழாவை ஒட்டி ஏற்கனவே வழக்கமாக வழங்கக்கூடிய விருதுகளை தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேரில் புதிதாக இந்த ஆண்டு முதல் விருதுகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த விருது வழங்கிய நிகழ்ச்சிக்கு பிறகாக பொற்குழியும் வழங்கப்பட இருக்கிறது. விருது பெறும் நபர்களுக்கு பொற்குழி வழங்கி முதலமைச்சர் சிறப்புரை ஆற்றுகிறார். இந்த பவள விழா மாநாட்டில் AI தொழில்நுட்பம் மூலமாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் நேரடியாக வாழ்த்துறை வழங்கும் வகையில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 170 அடி உயரமுள்ள திமுக கொடியானது பறக்க விடப்பட்டிருக்கிறது. அந்த கொடி கம்பத்தில் பல்வேறு இது போன்ற சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை 1 மணி நேரத்திற்கு மேல் இந்த நிகழ்ச்சி செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரியாக ஒரு 6:30 மணி 7 மணி அளவில் முதலமைச்சர் இந்த பவள விழாவில் உரையாற்ற இருக்கிறார். மிக முக்கியமான பல்வேறு கருத்துக்களை, இந்த அரசியல் சூழல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த பவள விழா நிகழ்ச்சியில் அவர் பேச இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.